ஹாய் ஹலோ குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. காலையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாவுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு கிச்சனுக்கு வரத்துக்கே 8 மணி ஆயிடுச்சு. முந்தின நாள் நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரதோஷத்துக்கு போயிட்டோம். அதனால் மேடம் போயிட்டு வந்தோடனே தூங்கிட்டாங்க. அதனால் காலையில் எழுந்தோடனே அவங்கள ஹோம்ஒர்க் எழுத வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்குள்ளேயே வந்தேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முள்ளங்கி இருந்துச்சு, அதை வச்சு ஒரு புளிக்குழம்பு மாதிரி ரெடி பண்ணிடலான்னு சொல்லி தான் ரெடி பண்ணியிருந்தேன். காலையில் எழுந்தோடனே வாசல் தெளிச்சுட்டு அரிசியை ஊற வச்சுட்டு போய் பாப்பாவுக்கு ஹோம்ஒர்க் சொல்லிட்டு கொடுத்துட்டு வர்றதுக்கும் அரிசி ஊறுறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. அதை களைஞ்சி அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு. சிலிண்டர் எதுவும் தீந்துருமோ என்னமோ நினச்சி சமைச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு பற்ற வச்சுட்டு வந்துட்டு வெங்காயம் இதெல்லாம் உரிச்சிட்ருந்தேன். வெங்காயம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் அது பக்கத்துலேயே போயிட்டு வேஸ்ட்டுக்கும் நல்லதுக்கும் ஒரு கிண்ணி வச்சு அங்கேயே உரித்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஏன்னா ஃபேன் இல்லாமல் கிச்சனில் நிற்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அங்கே போய் உரிச்சிட்டு காய்கறி மட்டும் கிச்சனில் வந்து கட் பண்ணிக்குவேன். அது பார்த்திங்க காய்கறி கட் பண்ணுறது ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஏன்னா சின்ன வெங்காயம்னா ரொம்ப நேரம் உரிச்சிட்ருக்கணும். அதனால் நான் ஃபேன்கிட்ட போய் ஒரு ஓரமாக உட்காந்துக்குவேன். நடுவில் உட்காந்து உரித்தாலும் காற்றுல எல்லாம் பறந்து திருப்பி வீடெல்லாம் கொட்டுற மாதிரி ஆயிருமேன்னு சொல்லிட்டு நான் பக்கத்துலேயே போயிட்டு ஒரு ஓரமாக உட்காந்து உரிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். காய்கறிலாம் அரிஞ்சோன்னே பார்த்திங்க அப்படின்னா குழம்பு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் புளிக்குழம்பு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நாட்டு தக்காளி அதிகமாக கிடைக்கிது. அதனால் புளி யூஸ் பண்ண மாட்டேன். இந்த டைமில் நாட்டு தக்காளி நான் 2 பழம் எக்ஸ்ட்ரா போட்டு குழம்பு செய்வேன். சூப்பராக இருக்கும். புளிப்பும் மேட்ச் ஆயிரும். அது மாதிரி நான் இந்த தடவைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 தக்காளி பழம் எடுத்து நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாப்பா பார்த்திங்க அப்படின்னா அவங்களே குளிச்சுட்டு வந்துடுவாங்க. ஈவினிங் நான் குளிப்பாட்டி வருவேன். காலையில் அவங்களே குளிச்சுட்டு அவங்க கிளம்பி வந்துடுவாங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆயிரும் பார்த்திங்களா. நான் சமைக்கிற டைமில் வந்து அவங்கள குளிப்பாட்டி ரெடி பண்ணிகிட்ருக்க முடியாது. அதனால் பாப்பா இன்னும் ஸ்கூல் போகல, அங்கன்வாடி தான் போகிறாங்க. அதனால் கொஞ்சம் லேட்டாக போனாலும் பிரச்சனை இல்லை. அதனால தான் அவங்கள வந்து ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் அவங்க குளிச்சுட்டு வந்துட்டு பொட்டு மட்டும் பவுடர்லாம் அடிச்சுட்டு வந்துடுவாங்க. பொட்டு மட்டும் வைக்கிறதுக்கு வாம்மா பொட்டு வச்சுடுமான்னு சொல்லி நம்மளே கூப்பிட்டுட்ருப்பாங்க. ஆல்ரெடி சரின்னு சொல்லிட்டு எப்போவும் நம்ம சின்ன வயசில் வைக்கிற ராமும் 3 புள்ளி தான் வச்சுவிட்டேன். அவங்க தலையை சீவிட்டு வந்துட்டாங்களாம். நான் கலைக்கிறேன்னு சொல்லி திருப்பி சீவிட்டு இருந்தாங்க. நான் திருப்பியும் போய் சீவணும்னு சொல்லி புலம்பிக்கிட்டே போயிட்டுருந்தாங்க. நமக்கு எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் ஒரு பாடி கார்டு மாதிரி பின்னாடியே சுற்றிட்டுருக்க ஆள் அப்படின்னா நம்ம குழந்தைங்க தான். ஏன்னா அவங்க இல்லாமல் சமைக்கிறப்பையும் நமக்கு போர் அடிச்சிடும். அதனால் நான் எப்போவுமே நான் எழுந்தோடனே பாப்பாவையும் எழுப்பாட்டி விட்ருவேன். அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்ருக்கும்போது நான் சமைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதுக்குன்னு பின்னாடியே வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அந்த தொல்லை இல்லாமல் சமைச்சாலும் நம்மளால சமைக்கிறதுக்கு மூடே இல்லாத மாதிரி இருக்கும். நான் சாப்பிட்றதுக்காக பழைய சாதம் எடுத்து வச்சுருந்தேன். அது எனக்கு தான் வேணும்னு சொல்லி சாப்பிட்டாங்க. அப்புறம் நான் அவங்கள பால்வாடி விட்டுருந்தேன்.